சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ஞாஸ்யசி தஸ்ருணு. 17வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத சப்ததசோऽध्यायः. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. அர்ஜுன உவாச ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः. श्रीभगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा. सात्विकी राजसी चैव தாமசி சேதி தாம் ஸ்ருணு. பக்தி, யோகம், தியானம், ஸ்ரத்தா இந்த சொல்லலாம் விளக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டதை விட நாம சரியா புரிஞ்சுடுவது தப்பா புரிஞ்சுடுறது மோர் அதிகம். அதனால இதை ரிசர்ச் பண்ணிட்டு வர வேண்டியதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. என்ன நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. ஓகே, நம்பிக்கை துரோகம் பண்ணாதே. நம்பிக்கை துரோகம் இருக்கிறதுலே வெரி வெரி வொர்ஸ்ட் பண்பு. அது இருக்கிற ஆசுரி சம்பத்திலே மோசமானது நம்பிக்கை துரோகம். அது 26 பண்புல பகவான் கூறினார். அத்ரோகம், துரோகமின்மை அப்படி ஒரு முக்கியமான பண்பு. துரோகம் இல்லாம இருக்கிறது, அதாவது நம்மளை நம்பினவரால துரோகம் பண்ணப்படாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதனால தலையை கொடுத்தான் குமணன் அப்படிலாம் இருக்கிறது. அதனால தன்னை நம்பி வந்தவர்களுக்கு முழுக்க ஒப்படைக்கிறது இருக்கேன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதரா அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கை விஷயம். அப்ப யாராவது தப்பித்தவறி நம்மள நம்ப மாட்டாங்க. யாரும் தப்பித்தவறி நம்மளை யாராவது நம்பிட்டான்னு வச்சுக்கோ,
உயிரை கொடுத்தாவது அவங்கள நம்ம காபந்து பண்ணணும். இம்பார்ட்டன்ட், நம்முடைய கல்ச்சர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ரீராமர் கூறாரு, சக்ருதேவ பிரபன்னாய தவ அஸ்மி இது யாச்சதே அபயம் சர்வ பூதேப்யா ததாம் ஏதத்து விரதம் மம. என்னுடைய விரதம் சங்கல்பம் என்னன்னா, நான் உன்னுடையவன் என்று ஒருவன் ஒரு முறை என்னை சரணடைந்து விட்டால், ஒரே ஒரு முறை சரணடைந்து விட்டால், எல்லா உயிர்களிடத்திலிருந்து வரும் ஆபத்துக்களிலிருந்து அவனை நான் காப்பாற்றுவேன். இது என்னுடைய சங்கல்பம். அப்ப நமக்கு பல உயிர்களிலிருந்து ஆபத்து வருது, பகவான் ஏன் காப்பாத்தல? நீனே பதில் போட்டுக்க. ஓகே, அதனால இது என்னுடைய விரதம். சொல்றது யாரு? ஸ்ரீராமர். வால்மீகி எதிரார் இது. அதனால யாரோ இது அவங்களுடைய கருத்து இல்லது, வால்மீகி சொல்றதுனால அது உண்மை. அது அப்போ இந்த நம்பிக்கை, ஸ்ரத்தை, விசுவாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாருன்னா, யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயா அர்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாம் சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். ஏ பார்த்தா, சகாம பக்தி உள்ளவர்கள் எந்தெந்த தேவதைகளை யார் மூலியமாக வழிபட்டாலும் அவர்களுடைய ஸ்ரத்தைக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய ஸ்ரத்தையை நான் பலப்படுத்துகிறேன் அப்படின்றார் பகவான். ஓகே, அவங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்ரத்தையோட பண்ணினாங்கன்னா அவர்களுக்கு என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். தர்ம விரோதமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி சொல்றாரு பகவான். அதுக்கப்புறம் சொல்றாரு, நானே உனக்கு யோகக்ஷேமம் நானே தருகிறேன்னு சொல்றேன். சூதுராச்சாரன் கூட பெரிய மேலான நிலைக்கு வர முடியும். இதெல்லாம் பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். ஒய்? பிகாஸ் இப்ப இந்த அர்ஜுனன் கதையை எடுத்துக்கோங்க. ஏன் அர்ஜுனன் இவ்வளோ வர்ஸ்ட் கேஸ்ல கூட ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் உபதேசம் பண்றாரு? சாதிமாம் பிரபன்னம். அவனை நம்பிட்டார் கிருஷ்ணரை. சோ ஒரு குரூஷியல் விஷயத்துல கிருஷ்ணா வேணுமா, பணம் வேணுமா, நான் வேணுமான்னு கேட்டார். அவர் படைபலம் வேணுமா, நான் வேணுமான்னு கேட்டார். சஸ்திரம் வேணுமா, நான் வேணுமான்னு கேட்டார். புரியுதுதான்? அவனா இவன் செலக்ட் பண்ணது வேர்ல்டு டிபெண்டன்ட் டு காட் டிபெண்டன்ட். ஈஸ்வரனை நம்பிட்டான் இவன் பார்த்திபன். அதனால அவனுக்கு எவ்வளவு லோ லெவல்ல, கீழ் லெவல்ல கூட அவன் இரிட்டேட் பண்ணினா கூட அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? இது இங்கே பிறந்து இப்போ நம்முடைய இது இருக்கு இல்லையா, 100 நாள் அப்படியே விட்டுரு. இந்த 100 நாள் இதுல இது பை பார்ன் பேபி அனில். ஓகே, அதனால ஸ்ரத்தா. இதுக்கு பேரு ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. புரியுறதா? ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. ஓகே, அத இங்க இவனுடைய கேள்வி என்ன இருக்கிறது? ஸ்ரத்தை இங்க சாஸ்திர ஞானம் இல்லாதனால, எப்படி சாஸ்திர ஞானம் பகவான் கடைசியா உபதேசத்தினால சாஸ்திர ஞானம் சிறந்ததா இல்ல ஸ்ரத்தை சிறந்ததான்னு கேட்கலாம். ஓகே, ஏ சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய ஜஜந்தே ஸ்ரத்தாயான் விதாஹா தேஷாம் நிஷ்டா தூ கா கிருஷ்ணா. என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆளுக்கு சாஸ்திர விஞ்ஞானம் இல்லாதப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அவன் சாஸ்திரத்தை தெரியாது, ஆனா ஸ்ரத்தை இருக்கு. அப்ப ஸ்ரத்தை உள்ளவன், ஸ்ரத்தை இருக்கு ஆனா சாஸ்திர ஞானம் இல்ல. ஓகே, மற்ற 3 பேரை பத்தி நீங்க சொன்னீங்க, ஆனா இவர்களை பத்தி என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற புரியறதுல. இப்ப அதை பார்க்க கூடாது. வால் நுழைஞ்சனா எல்லாம் நுழைஞ்சது சார், வால் மட்டும். அதனால இதுல ஸ்ரத்தை இருக்கு ஆனா சாஸ்திர ஞானம் இல்ல. சாஸ்திர ஞானம் இல்லாம ஸ்ரத்தை உடையவன் மாத்திரம் முதல்ல எப்படி சாஸ்திர ஞானமும் கிடையாது, அவனுக்கு ஸ்ரத்தையும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சாஸ்திர ஞானம் இருக்கும், ஸ்ரத்தை இருக்காது. இது 2 பேரும் ஒரே குரூப். ஓகே, இன்னொரு குரூப் என்ன, சாஸ்திர ஞானம் இருக்கும் ஆனா ஸ்ரத்தை இருக்காது. ஓகே, ரெண்டும் இருக்கும். சில பேருக்கு ஸ்ரத்தையும் இருக்கும், சாஸ்திர ஞானம், அது ரேர், அதுதான் குட். ஓகே, 3வது குரூப், இந்த குரூப் ஸ்ரத்த இருக்கு ஆனா சாஸ்திர ஞானம் இல்லை. இவன் மத்த 2 பேரை நீங்க சொல்லிட்டீங்க.
சாஸ்திர ஞானமும் இல்லாம ஸ்ரத்தையும் இல்லாம, ஸ்ரத்தையும் இல்லாம சாஸ்திர ஞானம் மாத்திரம் இருந்தா அவன் கதி அதோ கதின்னு சொல்லிட்டேன். சாஸ்திர ஞானமும் ஸ்ரத்தையும் இருந்தா அவன் என்னை அடைவான்னு சொல்லிட்டீங்க. இப்ப சாஸ்திர ஞானம் இல்லாம ஸ்ரத்தை மாத்திரம் இருக்கிறவன் எந்த கதிக்கு போவான்? அவன் என்ன நிலைக்கு போவான்? அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனா சாஸ்திர படிப்பு இல்ல அவனுக்கு. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அந்த அந்த வித்யெல்லாம் அவனுக்கு சாஸ்திர வித்யா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நமக்கு அதிர்ஷ்டம் இங்க நம்ம கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது குப்புரெட்டிப்பட்டியில போய் பிறந்தேன்னு வச்சுக்கோ, அங்க யார் குரு வருவாரு, யார் சாஸ்திரம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? கும்படி பண்டி பக்கத்துல பிறந்துட்டேன்னு வச்சுக்க, அங்க போய் எங்க யார் சொல்லி கொடுப்பாங்க? மீஞ்சூர்ல போய் பிறந்தேன்னா அது பேரு மீஞ்சூர்னு பேரு. புரியுதா? இதுக்கு ப்ராப்ளம். ஓகே, அப்போ அதற்கான ஒரு சூழ்நிலை, அதற்கான ஒரு ஏரியா, அதற்கான ஒரு அமைப்பு இருந்தா தான் முடியும். ஆனா சிரத்தை இருக்கு அவளுக்குலாம். சிரத்தை இருந்தும் கூட அவளுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்றது இவனுடைய கேள்வி. இதை நம்ம காலம்பரை பார்த்தோம். பகவான் நேரடியா பதில் சொல்லாம, பகவான் எப்பவுமே நேரடியா பதில் சொல்ல மாட்டார். ஏன்? இது வேதாந்தம். வேதாந்தத்துல நேரடியா சொல்ல முடியாது. ஓகே, கரண்ட் இது லைட் பிரகாசம் எங்க இருக்குன்னா இங்க பாரு, இதுதான் பிரகாசம். இந்த லைட் பாக்குற இல்லையோ, இந்த கிளிப் பாக்குற இல்லையோ, கிளிப் பிளஸ் பிரகாசம் இருக்கு. கிளிப் எடுத்துட்டு பிரகாசம் மொத்தம் ஃபீல் பண்ணிக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படின்றார். அதனால இன்டைரக்ட் தான் சொல்ல முடியும், வேதாந்தத்தை டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது சப்ஜெக்டா இருக்கிறது. ஆப்ஜெக்டா இருந்தா சொல்லலாம், சப்ஜெக்டா இருக்கிறதுனால இத சொல்றாரு. பகவான் ஸ்ரத்தைய மூணா பிரிக்கிறார். புரியுதா? அதனால இதுல சாத்வீக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தா, ராஜசிக ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தா மூணாக இருக்கிறதுன்றது அர்ஜுனனுக்கு தெரியாத ஒரு விஷயம். நமக்கு கூட தெரியாது. ஸ்ரத்த இல்ல, இப்படிதான் தெரியும். ஸ்ரத்தைய மூணா பிரிக்கிறார். புரியுதா? அதுங்கதான் விசேஷம். இப்ப கண்ணப்ப நாயனார் இருக்காங்க. ஓகே, சாக்கிய நாயனார் ஒருத்தர் இருந்தார். சாக்கிய நாயனார் என்ன பண்ணுனா, கல்ல தூக்கி விட்டு சாமியை விட்டு எறிவார். சரி, நானும் எரியலாம, எரிய நீ கூட எரியலாம. ஆனா அவனுக்கு இருக்கிற பக்தி இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். புரியுதா? பக்தி ஸ்ரத்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லுவான். பக்தி ஸ்ரத்த ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஸ்ரத்தா. ஓகே, எங்க ஸ்ரத்த இருக்கோ பக்தி அதிகமாகும். அதனால அவன மாதிரி ஸ்ரத்த இருக்கணும். இப்ப ஆகம சாஸ்திரப்படி பூஜை பண்ண தெரியாதவன் கண்ணப்ப நாயனார். இந்த என்ன சாஸ்திரமா கல்ப சாஸ்திரம் படி அவனுக்கு பூஜை பண்ண தெரியாது. ஆனா அவன் பண்ணின முறை இருக்க ரொம்ப ஆக்குவேடா இருக்கும். காலை தூக்கி வைப்பான், இது பண்ண வைப்பான். அது சாத்வீக பூஜா. புரியுதுல? அப்போ இந்த பூஜையில ஸ்ரத்தையில ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். அந்த கண்ணப்ப நாயனாரு பகவானுடைய கண்ணுல ரத்தம் வரும்போது அவன் மனசு துடிக்கிறது. புரியுதா? துடிச்ச உடனே என்ன பண்ண, தன் கண்ணை எடுத்து வச்சா. சப்போஸ் நம்ம பூஜை பண்ணும்போது பகவான் கண்ணுல ஒரு இது ரத்தம் வந்துன்னா உன்னால தோண்டி எடுத்து வைக்க முடியுமா? யோசிச்சுப்பாரு. அப்படி மாத்திரம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஆயிருக்கு திருஷ்டி சுத்தி வெளியில அங்கேயா போட்டுடும், கிருஷ்ணரையும் தூக்கி போட்டுடும். ரத்தம் வந்து இது காட்டேரி மாதிரி ரத்தம் வருது அப்படின்வா. இவன் இப்படி யோசிமா, ஐயோ பகவானுக்கு கண்ணுக்குள்ள கருது சொல்லிட்டு கண்ணு தியாகம். எங்க தியாகம் இருக்கிறதோ அது சாத்வீக இயல்புடையது. புரியுதுல? அதனால ராமணேஸ்வரன் அண்ட் இரண்யகசிப்பு இவர்கள்லாம் கூட பண்ணினாங்க, தபஸ் பண்ணினாங்க, யஜ்ஞம் பண்ணினாங்க. அவருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி? ராஜச பக்தி, தாமச பக்தி. புரியுதுல? அப்போ பக்தியில ஸ்ரத்தையில எல்லாத்திலையும் மூணு மூணா இருக்கிறது. ஓகே, அப்போ அர்ஜுனன் கேள்வி, சாஸ்திர ஞானம் இல்லைன்னா ஸ்ரத்தை உடையவர்கள் மாத்திரம் அவர்கள் எந்த கதிக்கு போய் சேருவார்கள்? பகவானுடைய பதில் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நீ கேள்வி கேட்கறத ராங். புரியுதா? நீ முதல்ல எந்த ஸ்ரத்தையில இருக்கான்னு சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்ப நான் அங்க இருந்து வச்சுக்க, நீ முதல்ல எந்த ஸ்ரத்தை சொல்லு, நான் அப்ப பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். நான் பகவான் அப்படி சொல்ல. ஓகே, இதுதான் பதில். முதல்ல நீ ரைட்டா கேள்வி கேள்வி, அப்புறம் நான் பதில் சொல்றேன் அப்படித்தான் சொல்லுவேன். நீ அப்படி இருந்தா. அதனால இங்க சொல்றாரு, இதுல எந்த விஷயத்தில் இருக்கிறியோ அதை சாத்வீக நிலையில ஸ்ரத்த இருந்துன்னா அவன் மேல் நிலைக்கு போவான், மேலான கதிக்கு போவான். ராஜசிக அந்த தாமசிக்க ஸ்ரத்த இருந்துன்னா கீழான கதிக்கு போய் சேருவான்.
அப்போ நீ சாத்வீகமான சிரத்தைய எடுத்துட்டேனா அதுல நீ முன்னேறி போகலாம். இப்போ சுவாமி விவேகானந்தர் பேசும்போது நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா ஸ்ரத்த போயிடுத்து. நம்ம நாட்டில இருந்து அந்த ஸ்ரத்த போயிடுத்து. ஓகே, எல்லாமே கேஷுவல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அதனால ஸ்ரத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முக்கியமான வேல்யூ ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தா இது வந்துட்டுனா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். புரியுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதை பத்தின விசாரம் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். முறையாக சாஸ்திரம் அவனுக்கு அறிந்திருந்து அது நல்லது. சப்போஸ் சாஸ்திரம் தெரியாம இருந்தாலும் அவனுக்கு மாத்திரம் சாத்வீக ஸ்ரத்தா இருந்துட்டுனா படிப்படியா அவன் மேல்நிலைக்கு வந்துடுவான். ஓகே, அதனால இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாத்விக ஸ்ரத்தா. அப்ப ராஜசிக ஸ்ரத்தனா என்ன, தாமசிக ஸ்ரத்தனா என்ன, சாத்விக ஸ்ரத்தானா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஓகே, சோ இங்க எங்க தியாகம் இருக்கிறதோ அங்க சாத்வீக ஸ்ரத்தா இருக்கிறது. இது ஒரு பேருண்மை. புரியுதா? அப்போ நாம ஏற்கனவே பார்த்த ஸ்ரத்த இருக்க எப்படி பார்த்தோம்? நம்ம எப்படி பார்த்துக்கோம்? கூஸ்ரத்தா, ஆஸ்ரத்தா அண்ட் ஸ்ரத்தா அப்படி பிடிச்சோம். குருட்டு ஸ்ரத்தா, குருட்டாம்போக்குல நம்புறது, அப்படியே முழுக்க நம்புவாங்க. சில பேர் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அங்க. புரியுதா? அங்க சில இன்ஸ்டிடியூஷன் கேள்வியே கேட்கக்கூடாது, அவங்க சொல்றதை அப்படியே கேட்கணும். ஓகே, இது குருட்டு ஸ்ரத்தன். இன்னொன்னு இருக்கிறதுனா அஸ்ரத்தா, அவரு அப்படிதான் சொல்லுவாரு, நம்ம அதெல்லாம் கேட்டுக்கூடாது. எப்படி முடியும் அதெல்லாம் சொல்லுவாரு, நம்ம அதெல்லாம் கேட்டுக்கூடாது. நமக்கு எது வசதி இருக்கோ அதுதான் செயல்படணும். இப்படி முடிவு பண்ணிட்டு கேட்பான். புரியுது? இதுக்கு பேரு அஸ்ரத்தா. ஒன்னும் தேர மாட்டான். அவன் இன்னும் பெரிய மேதாவியா நினைச்சுட்டு இருப்பான், தான் பெரிய புத்திசாலியா பண்ணு. ஒர்க் நடக்காது, எஸ்பெஷலி வேதாந்தத்தில் நடக்காது. புரியுதா? இது இப்படி 3 ஸ்ரத்தா இருக்கு. கூஸ்ரத்தா, ஆஸ்ரத்தா. இங்க என்ன தேவை? ஸ்ரத்தா. இங்க என்ன ஸ்ரத்தா? அதனால குரு சிஷ்ய சம்வாதம். இங்க நீ புரியலன்னா கேள்வி கேட்கணும். உண்டக்க மாட்டேக்கான்னு கேட்கப்படாது, புரியறதுக்காக கேட்கணும். அவருக்கு டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கக்கூடாது. அவருக்கு எது தெரிஞ்சிருக்கா அப்படி அப்ப அதுக்காக இல்ல. புரியுதா? எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். புரியுறதுல? அதுல ஸ்ரத்தா இருக்கணும். அந்த ஸ்ரத்தைய பகவான் 3ஆக பிரிக்கிறார். புரியுதா? சாத்விக ஸ்ரத்தா, ராஜசிக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தா. அப்படி பண்ணணும். இப்ப நம்ம ஸ்லோகத்தை பார்த்துட்டு விசாரத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னும் விசாரத்துக்கு வரல. ஓகே, அப்ப விசாரத்துக்கு என்ன பண்ற? விசாரத்துக்கான இன்ட்ரோடக்ஷன் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் விசாரம் பண்ணுவோம். அது விசாரத்தை சுருக்கமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி 2வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்றத பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா போலாம். என்ன பண்றாரு? 2வது ஸ்லோகத்துல த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா. சிம்பிள். இந்த ஸ்ரத்தையை 3 விதமாக பிரிக்கலாம் அப்படி சொல்லிட்டார். ஓகே, செகண்ட் வரியில என்ன சொல்றாரு? அத 3ஆ சொல்லிட்டார். சாத்வீக ஸ்ரத்தா, ராஜசிக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தா. சாத்வீகி ராஜசி சைவ தாமசி சேத் இதி த்ரிவிதா ஏவ பவதி. 3ஆக பிரிக்க. ரொம்ப சிம்பிள், ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல. புரியுதா? 3 ஸ்ரத்தா இருக்கிறது. ஸ்ரத்தான்றது நம்பிக்கை, விசுவாசம், ஃபெய்த். புரியுதா? ஒருத்தர் நம்புறது. ஓகே, நம்பிட்டு இருக்கிறது, அப்படி அது பேர் ஸ்ரத்தா. ஓகே, இப்ப சில பேர் நம்மள நம்பாம இருப்பான். ஓகே, அப்ப நமக்கு எரிச்சலா இருக்கும். சில பேர் வீட்டுல, நம்ம வீட்டுல யாராவது பொய் பேசுறா நமக்கு ஒத்து வராது. புரியுதா? வேலைக்காரை போட்டு திட்டுவான், இந்த பொய் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட அப்படி திட்டுவான். பொய் பேசுறது சப்ரேஷன், நம்மளை தனிமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். புரியுதா? நான் பொய் பேசலாம் மொழியே, நீ பொய் பேசக்கூடாது, அப்படி ஒரு பாலிசி வச்சிருப்பான் நிறைய பேர். ஓகே, அதனால பொய் பேசுறதுல இருந்து என்ன ஆகும்? உன்னை தனிமைப்படுத்துகிறாருன்னு அர்த்தம், ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். எங்க பொய் விளையாடுறதோ அந்த பொய்க்கு உன்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா நம்பாததுன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, இந்த வீட்டுல யார் நம்புறா, என் பேச்சை யாரு கேட்கிறாங்க, இதெல்லாம் ஸ்ரத்தையினுடைய வெளிப்பாடு. புரியுதா? ஸ்ரத்தை இல்லாதனுடைய இது இருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு? ஸ்ரத்தை பலவிதமா இருக்கிறப்பா இந்த ஸ்ரத்தையை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது. 3 விதமான ஸ்ரத்தையை பொறுத்து
அதனுடைய அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது. புரியுறதா? நன்மையும் தீமையும் பிறர் தாரா வாரா. நன்மையும் தீமையும் பிறர் தாரா, இது ஒரு பொன்மொழி. புரியுதா? இந்த ஒரு வேர்டு தெரிஞ்சா கூட போறோம். ஆனா இதுல அறிவு ஏற்படாது. ஏன்னு சிரத்தை இல்லை. புரியுதா? அதனால இது ஒருத்தர் கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோ, எதனுடைய அடிப்படையில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? இங்க அர்ஜுனனுடைய விஷயம் ஞானம் ஸ்ரத்தா ரெண்டுத்தினுடைய பொருள் தெரியாம கேள்வி கேட்கிறான். ஒருத்தர் கேள்வி கேட்கிறார்னா அவர் என்ன இன்டென்ஷன்ல கேள்வி கேட்கிறாருன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்றவர் முதல்ல புரிஞ்சிருக்கணும். புரியுதா? மொத்தமா 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு நான் அது சொல்லல ஜி, வேற சொன்ன நீங்க என்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியா? அப்ப முதல்ல பேசும்போது அவன் என்ன நோக்கத்துல எந்த நோக்கத்துல வந்திருக்கான், தப்பு தப்பா கூட பேசலாம், ஆனா எந்த நோக்கத்துல பேசுறான்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இவனுக்கு ஞானமும் தெரியல சிரத்தையும் தெரியலன்னு அந்த விஷயத்துல இவன் கேள்வி கேட்டு இருக்கான். இது பகவானுக்கு புரிஞ்சுட்டு, புரிஞ்சா கூட புரியாத மாதிரி இருப்பார். அதுதான் பகவானுடைய சிறப்பு. தான் சரி. ரெண்டாவது என்னன்னா, சிரத்தை 3 விதமாக இருக்கிறதுன்றது இவனுக்கு அர்ஜுனனுக்கு புரியல. அதனாலதான் சிரத்தைய செப்பரேட்டா கேட்கிறான். சாஸ்திரம் வேற சிரத்தை வேற, சிரத்தை உள்ளவன் எங்க போவான்னு கேட்கிறான். இதுல இருந்து அவனுடைய கேள்வியில இருந்து இதுதான் குரு கிட்ட போகும்போது கேர்ஃபுல்லா பேசணும். ஓகே, அவர் அவருக்கு தெரிஞ்சிடும் இது அறியாமையில பேசுறான்றது தெரிஞ்சிடும். புரியுதா? இப்ப இவன் கேட்கிறானே, இதுல இருந்தே தெரியுது. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுல, சிரத்தை 3 இருக்கிறது. இவன் எந்த நோக்கில கேட்கிறான், இது ஃபர்தர் டெவலப் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் ஓகே, நம்பிக்கை நமக்கு 3 லெவல்ல இருக்கிறது. நம்பிக்கை 3 லெவல்ல இருக்கிறது. அப்போ இத புரிஞ்சாதான் அதற்கான பதிலை நம்ம கொடுக்க முடியும். பகவான் தெளிவுபடுத்தி இந்த 3 சிரத்தையா சொல்றாரு. அதுல இங்க என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட சிரத்தையினால வருது? ஸ்ரத்தா ஹேதுகு, ஸ்ரத்தா காரணம் இருக்கணும். எதனால ஸ்ரத்தா? அதனால இங்க என்ன சொல்றாரு, ஸ்ரத்தா நம்மளுக்கு ஸ்ரத்த வருது இல்லையா, 3 வருதோ, சாத்விக ராஜசிக தாமசிக. இந்த ஸ்ரத்தாவுடைய ஹேத்து, அதனுடைய காரணம், அதனுடைய பான், அது எங்க எப்படி உண்டாகிறது, எந்த இடத்துல உண்டாகிறது, இது தெரியணும். ஸ்ரத்த அந்த பகவான் சொல்றாரு. அதுக்கான பதில தேகி நாம் சா சுபாவஜா. தேகி நாம் அப்படின்னா உயிரினங்கள், நம்ம தான் மனித இனங்கள், ஜீவர்கள். நம்ம சா ஸ்ரத்தா சுபாவஜா. ஜான என்னத்துக்கும் தோன்றியுள்ளது, உண்டாகியுள்ளது, நம்முடைய சுபாவத்தினால தோன்றியுள்ளது. நம்முடைய ஸ்ரத்தை நம்ம கிட்ட ஏற்படுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரத்தை இருக்கணும். ஓகே, ஸ்ரத்தை இல்லாதவன் கிடையாது, எல்லாருக்கும் ஸ்ரத்தை இருக்கு. ஆனா இங்க நம்ம ஒரு புதிய கருத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா, அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்ரத்தை இருக்கு, அதுதான் ப்ராப்ளம். சுவாமி விவேகானந்தர் கூட ஸ்ரத்தை போச்சுன்னு சொன்னார்ல, சாத்வீக ஸ்ரத்தை தான் போயிடுது. தாமசிக்க ஸ்ரத்தை எல்லாருக்கும் இருக்கிறது. ஸ்ரத்தை இல்லாம உயிர் வாழ முடியாது. அதனால இங்க சுபாவம் என்பது, அப்ப சுபாவம் என்னது? சுபாவத்தினால இந்த 3 ஸ்ரத்தைகள் உண்டாகிறது. ஒரு விஷயம் நம்பிக்கை நமக்கு ஏற்படுறதுன்னா 3 விஷயத்தில் உண்டாகிறது. ஓகே, சுபாவத்தினால உண்டாகிறது. இந்த 3 விதமான நம்பிக்கைகள், நம்பிக்கையுடைய அளவு. ஓகே, தாமசிக் ராஜசிக் சாத்விக, இது எதனால உண்டாகிறதுனா நம்முடைய சுபாவத்தினால. இப்ப சுபாவம்னா என்ன சுவாமி அப்படி கேட்டா, மனசுல சேர்த்து வச்சிருக்கிற வண்டியா சேர்த்து வச்சிருக்க சம்ஸ்காரங்கள். நம்முடைய சம்ஸ்காரம் தான் நம்முடைய சுபாவம். புரிஞ்சுதா? அப்ப நம்முடைய சம்ஸ்காரம்ன்றது வாசனா. புரியுதுல? இந்த வாசனான்றது எண்ணங்கள் இருக்கு இல்லையா? இப்ப எண்ணங்களை பார்க்க முடியாது. இப்ப உங்களுடைய மனசு, மூக்கு எல்லாத்தையும் இதெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் பார்க்கலாம். ஆனா உங்க மைண்ட் பார்க்க முடியுமோ? பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்க மைண்ட்? இப்ப என்ன தாட் ஓடின்னு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். புரியுதா? அப்ப நீங்க பார்க்க முடியும். இப்படி பார்க்கறது இல்ல. அதை தெரிஞ்சுக்கிறதே பார்க்கறதுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிறது பேரு பார்க்கறதுன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் தொட்டு பார்த்தியா, மூந்து பார்த்தியா, சாப்பிட்டு பார்த்தியா, இதெல்லாம் சொல்லுவோம். அது நாலேஜ் அர்த்தம். இப்ப மைண்ட் எல்லாருக்கும் இருக்கு. குறிப்பா நம்ம இங்க உங்களுக்கு மைண்ட் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, சூக்ஷம். புரியுதா? அந்த மைண்ட் இருக்கிறது,
அந்த மைண்ட்ல எப்படி இருக்கிறது கண்டுபிடிச்சுக்கிறோம். அங்கதான் ஜெனரேட்டர் மாதிரி ஓடிட்டு இருக்க தாட்ட எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் வந்து சட்லஸ்ட், ஓகே, சூக்ஷ்மம். அந்த எண்ணங்கள் இருக்க, அந்த எண்ணங்களுக்கும் சப்ளை ஆகிறது அதை விட அதிசூக்ஷ்மம் வாசனா. புரியுதா? வாசனைன்றது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது, மேலோட்டமா இருக்கிற மைண்ட்ல இருக்கிறது எண்ணங்கள். ஓகே, எண்ணங்களுக்கு அடியில இருக்கிறது வாசனைகள். இப்ப நம்ம இப்படி அடியில இருக்கு காலில் இருக்கு சொல்லிட்டு இருக்கோம், அது சட்டில், அவ்வளவுதான். அங்கிருந்து உற்பத்தி ஆகும். அது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அந்த ஆஜாத் காஷ்மீர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரைக்கும் கீழே பள்ளம் தோண்டி வச்சிருக்கான் சுரங்கப்பாதையில. 18 தடவை வந்து டிஸ்டர்ப் பண்ணி சண்டை போட்டிருக்கான் இந்த ஒரு 10 நாள்ல. புரியுதா? இந்த பாகிஸ்தான் பீப்புள் அவன் ஊர்ல சண்டை போட்டான்னா இங்க உடனே இங்க சண்டை போடுவான். 19 இங்க அடிப்பான். ஓகே, அடிச்சானா அவன் சண்டை வந்து நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு கதை வச்சுக்கோங்களேன் அவங்களோட லாஜிக்கு. நாம கண்ண முன்னாடி இப்படி போட்டு அடிச்சுடணும், அதுதான் செய்யணும். சரி, அது போட்டு அவங்க பார்த்துப்பாங்க. அதனால இந்த சம்ஸ்காரங்கள் இருக்க, அதுக்கு பேர் வாசனைகள். வாசனைகள் வந்து எண்ணங்களை விட சட்லஸ்ட் போர்ஷன். இது வந்து ஜன்மாந்தர விஷயமா சேர்த்து வச்சிருக்கிறது. அதுதான் நம்முடைய சுபாவத்தை உண்டாக்குறது. திஸ் இஸ் பர்சனாலிட்டி. ஒருத்தருடைய பர்சனாலிட்டின்றது நமக்கு உள்ளுக்குள் இருக்க அந்த வாசனையை பொறுத்து இருக்கிறது. அந்த வாசனையை பொறுத்து ஸ்ரத்தை உண்டாக்குறது. சாத்வீகமா அல்லது ராஜசீகமா அல்லது தாமசீகமா அப்படின்னு உண்டாக்குறது. இங்க பகவான் என்ன பண்ணார்னா 14வது அத்தியாயத்துல சத்துவ ரஜஸ் தமச பத்தி 19ல விளக்கமா பண்ணினார். 16ல என்ன சொன்னாரு? நேரடியா உனக்கு புரியுற மாதிரி அது குணங்கள் வழியா சொன்னார். இப்ப அடுத்த ஸ்டெப் ஆட் பண்றார். அந்த குணங்கள் இருக்க, அந்த குணங்கள்னால உனக்கு ஸ்ரத்தை ஏற்படுகிறது. புரியுதா? இது ஒன்னோட ஒண்ணு கம்பைன் பண்ணி ஆட் பண்ணி போடுறாரு. இந்த நம்பிக்கை பொறுத்துதான் செயல் இருக்கும். புரியுதா? therefore தேகினாம் சா சுபாவஹா சுபாவஜா. ஓகே, மனதில் ஏற்படுகின்ற இந்த எண்ணங்கள், இது வாசனைகள் மூலமாக இந்த சுபாவமானது உண்டாகிறது. therefore ரொம்ப ரொம்ப சட்லஸ்ட் விஷயம் இது. முன்னாடி குணங்கள் சொன்ன, அதுக்கப்புறம் உன்னுடைய ஆசுரி தெய்வீக சம்பத்தின் டைரக்டா உன்னுடைய குணத்தை தோலை உரிச்சு காட்டின. இப்ப அதை விட சட்லிஸ்ட் எங்க இருக்கிறதோ அந்த ஏரியாவை உனக்கு காட்டுறேன். therefore தாம் ஸ்ருணு, கவனமா கேளு. கேட்டு தானே இருக்கான், அப்புறம் ஏன் ஸ்ருணுன்னு சொல்றாரு? இப்ப நான் எங்கெல்லாம் ஸ்ருணு அப்படி சொல்றாருன்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் ஃபுல் அட்டென்ஷனோட இருக்கணும்னு அர்த்தம். புரியுதா? அதனால பகவான் இங்க சொல்ல போறாரு. அப்ப இங்க இங்க சங்கரா என்ன சொல்றாருன்னா சாத்வீக ஸ்ரத்தைய பத்தி சொல்றாரு. அப்படி சொல்றாரு. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் கேட்டும் பல நாள் அதை பத்தி விசாரித்தும் கூட ஞானம் ஏற்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்படியா? ஸ்ரத்தையே இல்லாம நான் வந்து இருக்கேன். அப்ப என்கிட்ட ஸ்ரத்தையே இல்லையா? இருக்கு. அது வந்து சாத்வீக ஸ்ரத்தையா இல்லை, தாமசிகமாக அல்லது ராஜசிகமாக இருக்கிறது. அதனால என்ன? அதனால நீ எடுக்கிற முடிவு, தெரிஞ்சுக்கிற அர்த்தம் எல்லாமே ராங்காவே இருக்கும். ராங் மேன். புரியுதா? சோ எல்லா டைரக்ஷனும் தப்பாவே டைரக்ஷன் காட்டும். இவனுடைய அந்த வண்டியில ஒண்ணு வச்சிருப்பவே ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ் யார் உண்டாக்குனது? அவன் தான் போட்டுப்பான் போறதுக்கு முன்னாடி. ரூட் எல்லாம் அது போல இவன் போட்டுண்டான். எப்படி ரூட்டு? தமசு ரஜஸ்ல போட்டுண்டான். வண்டி ஓட்டுவான். வண்டி எப்படி போகும்? எப்படி ஓடும்? ராங்க நாங்க கிராமத்துக்கு போன மாதிரி போயிடும். புரியுதுல? ப்ராப்ளம்ஸ். ஓகே, அப்போ ஜிபிஎஸ்ல நீ போட்டது தான் தப்பு. புரியுதா? அந்த வண்டியை போய் ஒரு எகிரி குத்த கூடாது. போற வரவெல்லாம் திட்டப்படாது. ரோட்ல போறவங்க வண்டியை எப்படி ஓட்டுறான் பாரு அப்படின்னு. புரியுதா? அதனால நீ போட்டது தப்பு. புரியுதா? அப்ப ஜிபிஎஸ் வந்து ஒழுங்கு மரியாதை பார்த்து அட்ரஸ் கேட்டு போட்டுக்கணும். புரியுதா? இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இப்படி ராங்கா பண்ணிட்டானா ஸ்ரத்தை வந்து ராங்கா இருந்து, ஸ்ரத்தையே இல்லைன்னா ஞானம் வராது. சப்போஸ் ஸ்ரத்தை இருந்து அறிவு ஏற்படலைன்னா தாமசிக்கு ராஜசிக்கு போட்டிருக்கான்னு அர்த்தம். அப்படி போட்டுட்டான் என்ன ஆகும்? அவனையே கள்ள கட்டின்னு அழிச்சிடுவான்னு அர்த்தம். இன்னொருத்தர் சத்துரு வேண்டாம் எனக்கு.
ஓகே, அவனு எனிமி ஆயிடுவான் அவனுக்கு. அப்படி சொல்றாரு பகவான். இது சங்கரா சொல்றது. ஓகே, இப்படி நாம என்ன விசாரத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, விசாரத்தினுடைய டாபிக் என்ன அப்படின்னா, நம்பர் 1 ஸ்ரத்தா லட்சணம். சோ டெபினிஷன் ஆஃப் ஸ்ரத்தா, எது ஸ்ரத்தா அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, எடுத்துக்க போறோம். இரண்டாவது டாபிக் வந்து ஸ்ரத்தா விபாகம், ஸ்ரத்தாவாக டிவிஷன். சோ ஸ்ரத்த பத்தி எப்படி இருக்கிறது. ஓகே, இந்த 1 2 நமக்கு இந்த 2வது ஸ்லோகத்திலே பகவான் சொல்லிட்டார். லட்சணம் சொல்லிட்டாரு, விபாகத்தை பத்தி சொல்றாரு. இருந்தாலும் நம்ம வந்து அது கொஞ்சம் லட்சணத்தை பார்க்க போறோம். 3வது டாபிக் வந்து ஸ்ரத்தா ஹேதுகு, ஸ்ரத்தா வரத்துக்கான காரணம் என்ன. அது பகவான் என்ன சொன்னாரு, சுபாவஜா அப்படி சொன்னார். சுபாவத்தினால உண்டாகிறது ஸ்ரத்தை, அதனால நம்முடைய சுபாவம் வாசனை. ஓகே, 4வது டாபிக் என்ன, ஸ்ரத்தாவினால பலம் பிரயோஜனம். இந்த ஸ்ரத்தையினால ஏற்படுகின்ற பிரயோஜனம் பலம். தாமசிக்க ஸ்ரத்தையினால வரக்கூடிய பிரயோஜனம், தாமசிக்க ராஜசிக்க ஸ்ரத்தையினால வரக்கூடிய பிரயோஜனம், சாத்விக ஸ்ரத்தையினால வரக்கூடிய பிரயோஜனம், ஒன்னொன்னுக்கு வரக்கூடிய பிரயோஜனத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லப்படும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன 5வது டாபிக் அப்படின்னா ஸ்ரத்தா லிங்கம். அப்படின்னு என்ன, எனக்கு தாமசிக்கு ஸ்ரத்தா இருக்கிறதா, ராஜசிக் ஸ்ரத்தா இருக்கிறதா, அல்லது சாத்விக் ஸ்ரத்தா இருக்கா, இல்ல ஸ்ரத்தையே இல்லையா, இதனுடைய அடையாளம் கண்டு கொண்டாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து மாத்திக்கிறதுக்கு முடியும். ஓகே, மாத்திக்க முடியும்னா எப்படி முடியும், அது முதல்ல தெரிஞ்சாதானே மாத்திக்க முடியும். அப்போ இத பத்தி லிங்கம் அடையாளத்தை பத்தி சொல்ல போறோம். ஓகே, இண்டிகேஷன். நெக்ஸ்ட் லாஸ்டா ஸ்ரத்தா உபாயம். எந்த ஸ்ரத்த வரத்துக்கு உபாயம், தாமசிக்கு ராஜசிக்கு நீங்க ஒன்னும் உபாயம் எல்லாம் தேவையில்லை, தானா இருந்தீங்கன்னா நீ வந்து தாமசிக்க ஸ்ரத்தையில தான் இருப்போம். ஓகே, இதுல சாத்வீக உபாயம், சாத்வீக ஸ்ரத்தா உபாயம், சாத்விக ஸ்ரத்தா உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும், அத பத்தின விஷயத்தை நம்ம எல்லாம் படிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன படிக்க போறோம், என்ன விசாரம் பண்ண போறோம்ன்றத இப்ப பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து சில பேர் உபதேசம் பண்ணுவாங்க. என்ன உபதேசம் பண்ணுவாங்க, இது ஒரு மெச்சூரிட்டி. என்ன மெச்சூரிட்டி, யாரையும் நம்பாத, ஒருத்தரையும் நம்பாத. இது ஒரு பெரிய லாங் அட்வைஸ். ஓகே, இது அட்வைஸ். கொஞ்சம் அறிவு இருந்தானா இதையே அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணானா, யாரையும் நம்பாத அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சொல்றவனே நம்பப்படாதுன்னு அர்த்தம். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. யாரும் நம்பி மோசம் பண்ணது கிடையாது. நம்பி மோசம் போக முடியாது. அப்படி இருக்கும்போது நீ வந்து வாழ்க்கை நம்பிக்கையில தான் இருக்கு. நீ வந்து இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழ முடியாது. புரியுதா, நம்பிக்கையில தான் வாழ்க்கை இருக்கிறது. ஓகே, அதனால ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, நம்பிக்கை வச்சாதான் வரல பாருங்க ஞாபகத்துக்கு. அதனால நம்முடைய குணத்தை பொறுத்து சுபாவம், என்ன புரிஞ்சுங்க, நம்முடைய குணத்தை பொறுத்து சுபாவம் உண்டாக்குறது, சுபாவத்தை பொறுத்து ஸ்ரத்தா, ஸ்ரத்தையா பொறுத்து ஆக்ஷன் வந்துட்டா. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன். அதனால இப்போ 2, 3, 4 ஸ்லோகத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண போறார் பகவான். புரியுதா, ஸ்ரத்தா லட்சணம். அப்போ ஸ்ரத்தைய வச்சுதான் நம்ம வந்து இப்ப வந்து என்ன புரிஞ்சுக்கணும், பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஸ்ரத்தைய வச்சுதான் ஸ்ரத்தைய உண்டாக்கணும். அதனால ஸ்ரத்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரத்தையா புரிஞ்சுக்கணும், அது தவிர வேற வழி கிடையாது. அதனால ஸ்ரத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ரத்தான்றது நம்பிக்கை. நம்பிக்கை சொன்ன உடனே அடுத்த என்ன கேள்வி வரும், எதுல நம்பிக்கை, எதுல ஸ்ரத்தை அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா. நமக்கு வந்து ஸ்ரத்த சொல்லிட்டான், நம்பிக்கை சொல்லிட்டா, எதுல நம்பிக்கை, எதுல நம்பிக்கைன்னா பிரமாணத்துல நம்பிக்கை, அறிவு கொடுக்கக்கூடிய கருவியின் மீது நம்பிக்கை. பிரமாணம் ஸ்ரத்தா, பிரமாணே ஸ்ரத்தா. ஓகே, இதுக்கு பேரு பிராமான்ய புத்தின்னு பேரு, பிராமான்ய புத்தி. ஓகே, சோ நமக்கு அறிவு கொடுக்க விஷயத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கும். இப்ப நமக்கு வந்து ரெகுலரா ஞானேந்திரியத்துல
நமக்கு ரெகுலரா நம்பிக்கை இருக்கு. நம்முடைய கண்ணு மேல, நம்முடைய காது மேல, நம்முடைய மூக்கு மேல, நம்முடைய நாக்கு மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே, பரிபூர்ணமான 100% நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இது ரோஸ். இது ரோஸ். இது ரோஸ் தானே. இது நான் சொல்றேன், இது சாமந்தி. இது சாமந்தி. ஒத்துப்பேலா? நெவர். அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுதா, வேற வேற மாதிரி தெரியுதா? நான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, என்னுடைய வழி தனி வழி. நெவர். இது எல்லாம் இங்க இருக்கிற 100 பேருக்கும் ஒரே கருத்து. எங்கேயாவது ஒரே கருத்து நம்ம நாட்டில் வர முடியும்னா பிரமாணத்துல மாத்திரம்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, இப்ப இந்த பூ வாங்கிட்டு போங்கன்னு சொன்னோம்னா சிலர் வரலாம், சிலர் வரமாட்டாங்க. இவர் எதுக்கு கொடுக்கிறாரு? இதுக்காக கொடுத்தாலும் கொடுப்பாரு, இல்ல இதுதான் கொடுப்பாரு. இப்ப பலவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் ஏற்படும். ஆனா ஞானத்துல ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, இது பூ, இது பூ, இது கிளப் கிடையாது, இது புக்கு கிடையாது, இது மைக்கு கிடையாது, இது பூ. அதுலயும் சந்தேகம் கிடையாது. இது ரோஜா, அதுலயே சந்தேகம். இதுக்கு பேர் பிரமாணம். ஓகே, இதுல எது பிரமாணம்? கண்ணு பிரமாணம். ஓகே, உன்னுடைய கண்ணு மேல 100% நம்புறேன். புரியுதா? 100% புரியுதா? அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஸ்ரத்த அறிவு சேர்ந்து இருக்கு. ஸ்ரத்த அறிவு சேர்ந்து இருக்கு. புரியுதா? அப்போ இப்ப உதாரணத்துக்கு வர வழியில தண்ணி கொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வரும்போது என்ன பண்ணுவீங்க? தாண்டி தாண்டி வருவீங்க. Why? Because தண்ணியில வச்சா ஸ்கேட்டிங் ஆகும். புரியுதா? அப்ப கண்ணு காட்டுறது, அதுல இருந்து ஒரு அறிவு ஏற்பட்டு அதுல இருந்து ஆக்ஷன்ஸ் இருக்கிறது. புரியுதா? அப்போ கண்ணு மேல நம்ம 100% நம்புறோம். சப்போஸ் கண்ணுல தண்ணி தெரியுது, நீ சொல்றது நான் நம்ப மாட்டேன். புரியுதா? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சறுக்கி விட்டுடுவேன். புரியுதுல்ல? ஓகே, அப்போ கண்ணை 100% நம்ம நம்புறோம். ஓகே, இது தண்ணி, இது தண்ணி அப்படி சொல்லிட்டு. therefore இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்ரத்தையும் ஞானமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கலந்து உள்ளது. இப்ப அர்ஜுனுடைய தப்பு புரியுது. இப்போ சாஸ்திர ஞானம் இல்லாதவன், ஸ்ரத்தை மாத்திரம் உடையவன், அவன் என்ன கதிக்கு போவான்? ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டான். ஸ்ரத்தைய தனியா பிரிச்சுட்டான், அறிவு தனியா பிரிச்சுட்டான். ஆனா ஸ்ரத்தை இல்லாம அறிவு என்றது கிடையவே கிடையாது. எங்க ஸ்ரத்தை இருக்கிறதோ அங்கதான் அறிவே ஏற்படும். இது ஒரு மாறாத உண்மை. சப்போஸ் நம்முடைய கண்ணு காட்டுற விஷயத்துல தவறு ஏற்படுதுன்னு வச்சுக்கோ. நாம கண்ணு காட்டுற விஷயத்துல தவறு ஏற்பட்டா நாம என்ன பண்ணுவோம்? அறிவு ஏற்படாது. கண்ணு காட்டுற விஷயத்துல தப்பு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து நாம என்ன பண்ணுவோம்? அதுல அறிவை ஏற்படுத்த மாட்டோம். அது ஒரு அறிவா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு குளத்துல அந்த மாம்பழம் செடி இருக்கு இல்லையா, மாம்பழம் கொத்து கொத்தா இருக்கிறது, இந்த பிரதிபிம்பமா அங்க இருக்கிறது. அதுல மரம் தெரியும், ஆனா அந்த தண்ணியில தெரிகிற மரத்துல மாம்பழம் பறிக்க போக மாட்டோம். ஆனா கண்ணு தெரியும், ஆனா அது பொய்யானது. இன்னும் கொஞ்சம் நிஜமான பொய்யானது சொல்றேன். இது கொஞ்சம் பொய்யானது தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நிஜமான பொய்யானது எது? நீலவண்ணாகாயம், ப்ளூனஸ். இப்ப குழந்தைகளுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி எல்லாம் ப்ளூனஸ் பத்தி சொல்லி கொடுப்பான். அது என்ன சொல்லும்? நல்லா மேல பார்த்துட்டு எப்பயாவது சப்போஸ் பார்த்ததுன்னா ப்ளூ ஸ்கை, ப்ளூ ஸ்கை நாம அப்படித்தான் சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா அது ப்ளூ ஸ்கைன்றது நமக்கு தெரியும், அது இல்லை. புரியுதா? அப்ப கண்ணு காட்டினாலும் அதுல ஸ்ரத்தை இல்லைன்னா அதுல இருந்து அறிவு என்பது ஏற்படாது. புரியுதா? அதனால ஸ்ரத்த போயிடுச்சுன்னா நமக்கு அங்க அறிவும் சேர்ந்து போயிடும். புரியுதா? அப்ப மனசுல வருகின்ற எண்ணங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம் மனசுல வருகின்ற எண்ணங்கள் அது ஞானமா அல்லது வெறும் எண்ணங்களா அப்படி தீர்மானிப்பது எதுனா ஸ்ரத்தா.
இப்ப நீலவண்ண ஆகாயமோ சூரிய உதயமோ மிராஜ் வாட்டரோ அதனுடைய இது தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியும்? விருத்தி ஏற்படும். ஆனா அந்த விருத்தியில அறிவு ஏற்படாது. நல்லா புரிஞ்சுங்களா? அந்த அறிவு ஏற்படுறதுக்கு சிரத்தை இருக்கணும். சிரத்தை இல்லைன்னா அந்த அறிவு ஏற்படாது. Therefore மனசுல எழுகின்ற எண்ணங்கள் அது ஞானமா அல்லது வெறும் எண்ணங்களா என்பதை தீர்மானிப்பது எது? ஸ்ரத்தா. ஓகே. அப்போ நமக்கு நாம பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ம ஒரு அசைக்க முடியாத நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஞானேந்திரிய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அறிவு கொடுக்கிறது. இது கிளிப்பு, இது மைக்கு, இது புக்கு, இது புஷ்பம், இது டேபிள், இதெல்லாம் எது? நம்முடைய அறிவிலையும் ஸ்பரிஷத்திலையும் உணர்கின்ற அந்த விஷயத்திலிருந்து இது நம்ம சத்தியமா பார்க்கிறோம். அறிவு ஏற்படுறது. அப்போ இந்த அறிவு நமக்கு பல தடவை நமக்கு கண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், கண்ணு சில சமயம் ஏமாத்திடும். புரியுதா? அது காட்டும், ஆனா அது அறிவு இருக்காது. ஆனா கூட அந்த கண்ணை நம்ம நம்புறோம். பல தடவை நம்ம ஏமாத்திடுது. சப்போஸ் யாராவது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப அழகழிக்க வச்சுட்டாரு, நம்மளை ஏமாத்திட்டாருன்னா இன்னொரு தடவை அவரை நம்புவோமா? நம்ப மாட்டோம். புரியுதா? போயா, எல்லாம் உன்னுடைய யோகியத்தை தெரியும் அப்படி. புரியுதா? ஆனா கண்ணு எத்தனை தடவை நம்மளை ஏமாத்துறது, ஆனா அதுல நமக்கு இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கோம். புரியுதா? எத்தனையோ தடவை ஏமாத்தோம், ஆனா கூட அதுல நம்பிக்கை இருக்கிறது. கண்ணை நம்பாதே, அது உன்னை ஏமாத்தும் பாட்டு. அதனால சூரிய உதயம்ன்றது கண்ணு காட்டும், சூரிய உதயத்தை காட்டும், ஆனா அப்படி பொய். உதயமாவது இதுவாது. ஓகே. அப்போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்றானே, இவன் என்ன சொல்றது? கண்டதே காட்சி கொண்டதே கோலம். தட் ப்ராப்ளம். அப்போ சுபாவமா நமக்கு கண்ணு மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் எப்பவுமே. ஏன்னா பெரும்பான்மையான நேரத்தில் கண்ணு கரெக்டா தான் காட்டுறது. கிளிப்பா காட்டுறது, புக்கா காட்டுறது, புஷ்ப காட்டுறது. நம்ம டே டு டே லைஃபே என்ன, அந்த கண்ணை வச்சுதான் நடந்துட்டு இருக்கோம், காதை வச்சுதான் நடந்துட்டு இருக்கோம். புரியுதா? அதனால பெரும்பான்மையா அதை பூர்ணமா நம்புறோம். அது சில சமயம் மிஸ்டேக் ஆகுறது, ஆனாலும் கூட நம்ம அதை நம்பி பரிபூர்ணமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எவ்ரி பர்சன் அதுல வந்திருக்கோம். அப்போ கண்ணுல ஸ்ரத்தை நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அறிவு ஏற்படுகிறது. புரியுறதா? ஓகே. அப்போ ஒவ்வொரு அறிவிலும் நம்ம அறியாமையிலேயே ஸ்ரத்தை இருக்கிறது. ஓய், ஒவ்வொரு அறிவிலையும் ஞானத்திலையும் நமக்கு தெரியாமலேயே அது ஸ்ரத்தை இருக்கு. ஏன்னா ஸ்ரத்தை இல்லாத இடத்துல அறிவு ஏற்படாது. ஓகே. நான் யாராவது வண்டியை பத்தி சொன்ன எல்லாரும் சொல்றதை நம்ப மாட்டோம். ஓகே. பர்டிகுலர் இப்ப அஸ்வத்தாமா அதஹா குஞ்சரஹா, அஸ்வத்தாமா இறந்து போய் விட்டான், கிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே. இவனுக்கு தர்மபுத்திரர் இருக்கு. ஓகே. நீ சொல்லு அஸ்வத்தா அவனை கொல்லவே முடியாது, துரியோதனனை, இந்த துரோணாச்சாரியரை. அவனுக்கு புத்திர பாசம் இருக்கு. அதை வச்சுதான் கொல்லணும் அவனை, அடி அப்படின்னு. இப்ப சப்போஸ் அந்த இடத்துல பீம் சொன்னான்னு வச்சுக்கோ, அஸ்வத்தாமா அதா, இவனை விட அதிகமா சத்தம் போடுவான் தர்மனை விட. அஸ்வத்தாமா அதஹா குஞ்சரா அப்படின்னு சொன்னா துரோணாச்சாரியார் கிருஷ்ணரே நம்ப மாட்டாரு. அப்புறம் புரியுதா? அவன் என்ன செய்யறதுக்கு ரெடியா இருப்பான். புரியுதுல? அவனுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது, மேனஸ் எல்லாம். இந்த கை தனியா வருதுல, அதை தூக்கி அடிப்பான். ஆத்திரத்துல என்ன வேணா அடிப்பான். புரியுதுல? அந்த மாதிரி ஆள் அவன். ஆனா தர்மபுத்திரர் இம்மி அளவு கூட பிரகடன மாட்டார். புரியுதுல? அவரு வாயிலிருந்து ஒருத்தர் ஒரு வேர்டு வருதுன்னா அது எல்லாருக்கும் அறிவு. புரியுதுல? அப்போ அந்த ஸ்ரத்தை இருந்தா தான் அறிவாகும். எல்லாரும் சொல்றதெல்லாம் அறிவாகும். புரியுதுல? அப்போ ஸ்ரத்தையோட அறிவும் கலந்திருக்கிறது, பின்னி பிணைஞ்சிருக்கிறது. அப்போ இங்க என்னமா சொல்றோம்னா ஃபெய்த், நம்பிக்கை. ஓகே. இங்க நமக்கு கண்டிப்பா நமக்கு ஃபெய்த் இருந்தாகணும். ஓகே. நம்பிக்கை உள்ளவர்களை நாம இது. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த ரிலிஜியஸ் பீப்புள் இருக்கால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்புவாங்க. இந்த அறிவு உள்ளவர்கள் துஷ்டமா பார்ப்பாங்க. அறிவு நமக்கு உபயோகப்படாது, பகவான் மேல ஸ்ரத்த மாத்திரம் இருந்தா போறோம். அப்படி ஒரு குரூப்.
புரியுதா? ஸ்ரத்தை வை போறோம், அறிவுலாம் நமக்கு வேண்டாம். அப்படி வந்து டீச் பண்ணுவான், அது அப்படிதான் புரிஞ்சுப்பா. புரியுதா? அதனால வெறும் நம்பிக்கை. இன்னொரு குரூப் இருக்கு, அவனுக்கு வெறும் நம்பிக்கை மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவனை வந்து ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பான். ஓகே, ஓ இதெல்லாம் ஃபெய்த் பீப்புள், நாங்களாம் இன்டெலெக்ட் பீப்புள். ஓகே, ஃபேக்ட் பீப்புள் நாங்கெல்லாம், இதெல்லாம் ஃபெய்த் பீப்புள். அப்படி ரெண்டா பிரிச்சு விடுவான், ஃபெய்த் பீப்புள் அண்ட் ஃபேக்ட் பீப்புள். புரியுதுல? இவன் அவனை கேவலமா பார்ப்பான், அவன் இவனை கேவலமா பார்ப்பான். இதுதான் ஒரு விசித்திரம். புரியுதா? இந்த ஜெயில பாக்குற மாதிரி. ஓகே, அவனை பார்த்தா ஜெயில போட்ட மாதிரி இருக்கும், வெளியில இருந்து பாக்குறது இவன் இங்க இருந்து பார்க்கும்போது அவனும் தம்பிக்கு பக்கத்துல தானே இருக்கான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பான். புரியுதா? ஏன்னா ஒரு ரூம்ல போட்டு சாத்திடுவான், நடுவுல ரெண்டு பேருக்கும் பாதி ரூம் தடுத்திருப்பான், அதுல ஜன்னல் இருக்கும், தம்பி ஜன்னல். புரியுதா? அதுல வந்து இப்படி மாத்திரம் கவுண்டர் ஒண்ணு போட்டிருப்பான். புரியுதுல? அது போயிருக்கீங்களா ஜெயிலுக்கு? அப்படிலாம் தப்பு பண்ணது இல்லையா? நான் போயிருக்கேன், தப்பு பண்ணல. இதெல்லாம் பாக்குறதுக்கு, அவங்கள ஜெயில இருந்து வெளியில வர்றதுக்கு, அப்புறம் ஏதாவது கொடுக்கறதுக்கு அப்படி போனோம். புரியுதா? இதெல்லாம் ஒரு சிறப்பு. அதனால இதெல்லாம் இருக்கிறது. அப்ப அறிவியும் நம்பிக்கையும் நாம பொதுவா பிரிச்சுட்டோம். ஜெனரலா மெஜாரிட்டியா அறிவு வேற, இந்த நம்பிக்கை வேறன்றத பிரிச்சுட்டோம். அதனால ஃபேவரட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, we walk by faith not by sight. ஓகே, நாம வந்து நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் வாழ்கிறோம், அறிவினுடைய அடிப்படையில் இல்ல. இது யார் சொல்றா? ரிலிஜியஸ் பீப்புள் சொல்றா. we walk by faith not by sight. இது ஒரு குரூப். ஓகே, இவங்களுக்கு அறிவு சொன்னாலே வந்து அலர்ஜி, இந்த குரூப்புக்கு. புரியுதா? இன்னொரு குரூப் இருக்கிறது, அது என்னன்னா சயின்ஸ் நம்புற குரூப், சயின்ஸ் பத்தி கூறுறாங்க அவங்க. இந்த சயின்ஸ் குரூப் இருக்க, அந்த குரூப் எப்படி குரூப்? we walk by sight not by faith. நீங்க எந்த குரூப்? we walk by sight with faith. அதனால சயின்ஸ் குரூப்ல போயிட்டோம்னா அது அறிவு படுத்தாரு, நம்பிக்கை வந்து ஒத்துக்க மாட்டாம. ஓகே, நம்பிக்கைன்றது அவனுக்கு வந்து பொய்யான இமேஜினேஷன். எனி நம்பிக்கை வந்து அது இமேஜினேஷன். ஓகே, இவன் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் துஷ்ட பயல அப்படின்றான். ரிலிஜியஸ் பீப்புள் ரெண்டு வேற வேற குரூப். ஃபெய்த் அண்ட் நாலேஜ் ரெண்டு ரெண்டா தனித்தனியா பிரிச்சுட்டார்கள். ஓகே, அதனால இந்த ரிலிஜியஸ்ல ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட், சயின்ஸ் குரூப்ல நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம நாட்டோட சைக்காலஜிக்கல் உள்ள ப்ராப்ளம், வேர்ல்டு முழுக்க இருக்கிற ப்ராப்ளம். இந்த ரிலிஜியஸ்க்கும் சயின்ஸ்க்கும் எங்க பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறது. ஓகே, இங்க சாஸ்திரம் சொல்றது ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தை உள்ளவனுக்கு தான் ஞானம். புரியுதுல? அதனால அறிவையும் நம்பிக்கையும் நம்ம பிரிச்சுட்டோம், அதனால ப்ராப்ளம். இதே தவறு தான் அர்ஜுனனும் பண்ணியிருக்கான். இந்த தவற ஓகே, சாஸ்திர ஞானத்தை அவன் வந்து பிரிச்சு ஸ்ரத்தை உடையவன் என்னன்றத அவன் கேள்வி கேட்கிறான். இப்ப பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, மகனே ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது, எங்க ஸ்ரத்தை இருக்கிறதோ அங்கதான் அறிவும் ஏற்படும் என்பதை விளக்கமா சொல்றார். தேர்ஃபோர் இதுதான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து பொய் பேசினார்னு வச்சுக்க, அவர் நமக்கு தெரியும் ஏற்கனவே அவர் பொய் பேசுவார்னு தெரியும்னு வச்சுக்க, அவர் வரும்போது என்ன பண்ணுவோம், அவர் பேசுறதெல்லாம் கேட்போம். ஆனா அது அறிவா கன்வர்ஷன் பண்ணுவோமா? கன்வர்ஷன் பண்ண மாட்டோம் மைண்டுக்குள்ளர. ஆனா அவர் பேசுற ஒளியானது என் காதுல போய் மைண்ட்ல அதுல விருத்தி ஏற்படுமா ஏற்படாதா? விருத்தி ஏற்படும். ஆனா விருத்தி ஏற்படும், ஆனா அது அறிவாக பரிணமிக்காது. அப்ப விருத்திலாம் நாலேஜ் இல்ல, நானும் புரிஞ்சுக்கோ. நம்ம விருத்தினா நாலேஜ், விருத்தி இல்லாமே இமேஜினேஷன்ல நம்ம முடிவு பண்ணிட்டே கேட்போம். இந்த பையன் வந்து மாட்டேன்டோம், சரிடா சொல்லுடா அப்படி சொல்லுவான். ஒண்ணு கூட அறிவா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் போய், அவன் மேல சிரத்தை கிடையாது நமக்கு. ஓகே, அவன் போய் பேசுவான் தெரியும். அப்ப எந்த இடத்துல சோ அறிவு ஏற்படுறதுக்கோ அந்த இடத்துல நமக்கு வாழ்க்கை இருக்கும். ஓகே, அறிவு சிரத்தையும் பிரிக்க முடியாது. இது நம்ம சொல்ற முதல் கருத்து. இதுவரைக்கும் பேசினது என்ன? முதல் கருத்து, அறிவையும் சிரத்தையும் பிரிக்க முடியாது. தேர்ஃபோர் பிரத்யக்ஷ பிரமாணம் அறிவை கொடுக்கிறது, நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே, அதை ஒத்துக்கொள்கிறோம். அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. நம்மளோட கண்ணு காது மூக்கு கொடுக்கிற அறிவு எது இருக்கிறதோ அதை வச்சுதான் வாழ்க்கையே இருக்கிறது. சப்போஸ் வந்து நாக்கு வந்து நமக்கு டேஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு உப்பு போட்டா என்ன பண்ணான்னு தெரியாம போய் சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகுறது?
வயிற்றெல்லாம் போய் கலக்கும். புரியுதுல? அதனால இது ஞானேந்திரத்தை உண்மை. ஓகே, ரெண்டுத்து நம்ம பரிபூர்ணமா 100% நம்முடைய கண்ணு காத மூக்க நம்பி நம்ம வாழ்க்கையை துவக்கி நடத்துறோம். இப்போ இது பிரச்சனை இல்லை, எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வேதாந்தத்துக்கு வரும்போது வேதாந்த சாஸ்திரம், கீதை சாஸ்திரம், அது ஒரு அறிவை கொடுக்கிறது, அது ஒரு பிரமாணம். எது மாதிரி? நம்முடைய கண்ணு காது மூக்கு பஞ்ச ஞானேந்திரியம் மாதிரி பிரத்யக்ஷம் மாதிரி அது ஒரு பிரமாணம், சப்த பிரமாணம். இப்ப சப்த பிரமாணத்தை இப்ப நான் பேசுறது என்னது? சப்த பிரமாணம் தான். சத்தம் போடுறேன் இல்லையா, அது பேசுறது உங்க காதுல விழுறது இல்லையா, அது அறிவாகலாம் அல்லது வெறுமன விருத்தி ஆகலாம். அது விருத்தி அறிவா இருக்கலாம் அல்லது சும்மா ஒரு விருத்தியா இருக்கலாம். என்னமோ சொல்றாரு பாவம், இவர் என்னதான் சொல்றாரு, அவருக்காவது புரியுதோ புரியலையோ, புரியுதா? புண்ணியத்துக்காக வந்திருக்கேன் நான், ஒன்னும் அறிவுக்காக வரல அப்படி சில பேர், புரியுறதுல? இப்படி விருத்தியாவும் ஆக்கலாம், அந்த விருத்திய நாலேஜாவும் ஆக்கலாம். ஓகே, இப்ப வேதாந்த கொடுக்க விஷயம் ஞானமாகறதுக்கு. ஏன் ஞானமாகல? எனக்கு இத்தனை வருஷம் கேட்ட ஏன் ஞானமாகல? புரியுது இப்ப கணக்கு? அது வேற சத்தமா வந்திருக்க ஒழிய அது அறிவாக மாறலை. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரத்தை குறைவாக இருக்கிறது. லெவல் 3 லெவல் இருக்கிறது. தாமசிக்க, ராஜசிக்க, சாத்விக. சாத்விகத்துல தான் நாலேஜ் உண்டாக்க முடியும். எந்த நாலேஜ்? வேதாந்த அறிவு சாத்விக ஸ்ரத்தை இருந்தால்தான் உண்டாகும். மற்ற இடத்துல தாமசிக்கு அண்ட் ராஜசிக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஒரு தப்பா ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒரு தப்பா சொல்லுவோம், வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம். புரியுதா? அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இங்க அது போல கண்ணு பிரமாணத்துல நீ எவ்வளவு 100% அதை பரிபூர்ணமா நம்புறையோ, அந்த மாதிரி கீதையும் வேதாந்த கருத்துக்களையும் உபனிஷத்து கருத்துக்களையும் பகவானே சொல்றாரு. இந்த விஷயத்தை பகவானே சொல்றது கூட நமக்கு அந்த அளவுக்கு கண்ணு மேல வச்சிருக்கிற 100% ஃபெய்த் நமக்கு வரவில்லை தான் காரணம். ஓகே, அந்த சிரத்தையை வளர்த்துக்கிறது தான் நம்ம இப்ப பாடுபட போறோம். பகவான் எங்க கொண்டு வந்து டீல் பண்றாரு புரியுதுல? இப்ப எங்க காரணம் பண்றாருன்னு. ஓகே, இப்படி காரணம் பண்ணி சிரத்தையை வளர்த்துக்கோ அப்படின்றார். ஓகே, அப்போ வேதாந்த கீதா வாக்கியம் நமக்கு ஞானம் கொடுக்கிறதா கொடுக்கலையா, இத நீ சின்சியரா கேட்டுக்கோ. ஓகே, அப்படி கேட்டுண்டேனா தான் சாத்வீக சிரத்தை உள்ளவனுக்கு மாத்திரமே ஞானம் ஏற்படும். தாமசிக்க ராஜசிக்க சிரத்தை உள்ளவனுக்கு படிக்கிறதுனால ஞானம் ஏற்படாது. தேர்ஃபோர் சாஸ்திர ஞானம் நமக்கு வரணும்னா நமக்கு பயன்படல, என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொன்னேன்னா இன்னும் அர்த்தம் சிரத்தை போறலன்னு அர்த்தம். சங்கரர் கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், இங்க பாரியா, ஓய் நீர் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறீர், இந்த சாஸ்திரத்தினால என் சம்சாரம் போகும்னு சொன்ன. சாஸ்திரம் படிக்கிறதுனால சம்சாரம் போகாது. புரியுறதா? சாஸ்திரம் படிச்சுட்டு அப்படியே கேட்டுட்டே போயிட்டு சம்சாரத்தை அப்படியே காட்டிட்டு போயிடும். புரியுதா? இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீ என்ன உறுதியா சொல்ற சாஸ்திரம் படிச்சா சம்சாரம் போயிடும், ப்ராப்ளம் போயிடும், எப்படி போகும்? சங்கரா கேட்கிறாரு, எதை வச்சு சொல்ற? யாரு எக்ஸாம்? வேற எக்ஸாம்? நான் தான் 20 வருஷமா கேட்கிறேன் சாஸ்திரம், என் சம்சாரமே போகல. நான் தான் ப்ரூஃப். புரியுதுல? சங்கரா சொல்றாரு, இன்னொரு இடத்துல நம்ம பிரம்மசூத்திரத்தில் படிச்சோம், இது தப்பு, உன்னை வச்சு இதை மதிப்பிட முடியாது. ஸ்ருத பிரம்ம அவகத பிரம்மன் இருக்கு, ரெண்டு இருக்கு, ஸ்ருத பிரம்ம அண்ட் அவகத பிரம்ம. சோ வேதாந்த கேட்கிறவனுக்கு இதெல்லாம் சம்சாரம் போகாது, வேதாந்த புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தான் சம்சாரம் போகும். புரியுதா? கேட்கறதுனால போகாது. இது ஹிஸ்டரி ஜாகிரபி இல்ல, இது உன்னை பத்தின சப்ஜெக்ட். இது அப்போ ஞானம் வரலைன்னா ஸ்ரத்தா அபாவாத், ஸ்ரத்தா அபாவாத். ஓகே, அல்லது தமஸ் ரஜஸ் ஸ்ரத்தா. therefore சாத்வீக ஸ்ரத்தா நமக்கு வேணும். அப்ப ஸ்ரத்தையுடனே நமக்கு ஞானம் ஏற்படணும்னா நாம பேசுறது ஸ்ரத்தையோடு இருக்கணும். அப்போ கீதா நம்ம கேட்கிறோமே, பகவானே சொல்லிட்டு இருக்கிற இந்த கீதைய இவ்வளவு நாள் கேட்டும் நமக்கு அறிவு ஏற்படாம இருக்கிறது, அறிவு ஏற்பட்டிருக்கா அல்லது சும்மா விருத்தி வருது இல்லையா? சில பேர் பொய் பேசுறவனா அவங்ககிட்ட நமக்கு விருத்தி வருது இல்லையா?
அந்த மாதிரி ஒரு விருத்தியா வந்துட்டு போறதா, இல்ல அதுல அறிவு ஏற்படுறதா, அந்த அறிவு நமக்கு உபயோகப்படுறதா, இதெல்லாம் ரிசர்ச் பண்ண போறது இனி வரக்கூடிய வகுப்புல. புரியுதுல? அதனால இத வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால 13ல பிரகிருதி பத்தி சொன்னாரு, 14ல அந்த பிரகிருதியை ஓபன் பண்ணி அந்த 3 குணத்தை பத்தி சொன்னாரு. அதுக்கு பிறகு 16ல டைரக்டா நம்முடைய குணங்கள்னால விஷயத்தை வச்சு தெய்வீ ஆசுரி பத்தி சொன்னாரு. இப்ப தெய்வீ ஆசுரி சம்பத்து நமக்குள்ளர ஏன் வருது, ஏன் வரல, அந்த சிரத்தையை பத்தி சொன்னாரு. அந்த சிரத்தை நம்முடைய சுபாவத்தினால இருக்கிறது, நம்முடைய குணத்தினால இருக்கிறது, நம்முடைய வாசனையினால இருக்கிறது. அந்த வாசனையை நீ மாத்தாத வரைக்கும், அந்த சுபாவத்தை மாத்தாத வரைக்கும் அறிவு ஏற்படாது. அதனால சாத்வீக சிரத்தைய நாம் உண்டாக்குறது எப்படி, அப்படி இனி கீதாச்சாரியன் இனி நாளைக்கு விளக்கமா சொல்ல போறாரு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாம மீதிய அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.